Hi soldiers. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கேமராவை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இவங்க எதுக்குமே ஸ்பான்சர் பண்ண கிடையாது. இந்த கேமரா வாங்கினாலும் நான் பட்ட கஷ்டங்கள், இது நீங்கள் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா, ரியல் டைமில் இந்த கேமரா யூசேஜ் எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது, அன்பாக்ஸ் வீடியோ அண்ட் ஆக்சசரிஸ் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துடலாம். கேரி பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸு, இதுக்குள்ள வந்து உங்களுக்கு எல்லா ஆக்சசரிஸுமே வந்துடும். மவுண்ட் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே. இது வாட்டர் ப்ரூஃபிங் கேஸு. இதுக்கப்புறம் தான் நம்ம கேமரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ஸ்க்ரீன் டச் டிஸ்பிளே வந்துடுது உங்களுக்கு 2 சைடுமே. ஹெல்மெட் மவுண்ட்டு, ஹேண்டில் பார் மவுண்ட்டு, கிளாத்து, 1350 mAh பேட்டரி 2, கேமரா ஹோல்டு பண்ண ஹவுசிங், டைப் சி எக்ஸ்டர்னல் மைக்கு 1, அப்புறம் ஸ்ட்ராப்ஸு, ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு உண்டான பேட்ஸ், டைப் சி சார்ஜிங் கேபிள். அதாவது இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல் மோட்டோ விலாகில் நல்லா கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குரிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமராலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கிடச்சிரும். அப்படியே வாங்க போகலாம். வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தப்பே சொல்ல முடியாது. 5K வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், 30 FPS வரைக்கும், 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எடுக்கும்போது ஃபுட்டேஜஸ் ஆகட்டும், நீங்கள் லோ லைட்டில் எடுத்தாலுமே சூப்பராக வரும். ஆனால் என்ன, நீங்கள் வந்து நைட் டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி vlog பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அது இந்த கேமராலேருந்து வர வீடியோ. ஸோ நீங்கள் டே டைம் ஒரு 7 o'clock அது வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டி எடுக்கிறீங்க, அது மாதிரி நான் வந்துட்டு இந்த கேமரா உங்களுக்கு நல்லாவே அவுட்புட் தரும். ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் ஷேக் பண்ணி எடுத்தாலுமே சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்டெபிலைசேஷன் குட், வீடியோ குவாலிட்டி குட். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்டெபிலைசேஷன் பார்க்க போகிறோம். ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இந்த வீடியோ கிளாரிட்டியில் இது குறைந்த மாதிரி இருக்காது. அந்த ஷேக்கினஸ் இருந்தாலுமே கரெக்டான குவாலிட்டியோடு தான் இருக்கும். மைக்குக்கு தான் வரணும். மைக்கு தான் என்ன பிரச்சனைனா, என்னோடய வாய்ஸ் தான் ப்ராப்ளம். ஏன்னா அதுக்கு வந்து அந்த மொத்தம் 3 மைக்கு, அதுலேயே இன்டர்னல் மைக் வருது. அதில் பேசி ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி எடுத்தோம்னா அது வந்து ஒரு இறைச்சலாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தா அதுலேயுமே இறைச்சலாக இருக்குது. சரி, 3ஆவதாக ஒரு டைப் சி தானே, டைப் சியில் வந்து நம்ம மைக் வாங்கி யூஸ் பண்ணணும்னு பார்த்தா அது வந்து சப்போர்ட் ஆகலை. புரியுதா உங்களுக்கு? சப்போர்ட்டு ஆகலை. நம்ம காசு போட்டு வாங்கின கேமராவில் சப்போர்ட் ஆகலை. யாரை நம்பர்னே தெரியல தாசனா. சப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெயில் போடுறேன். இந்த மாதிரி EZ1க்கு வந்து மெயில் போடுறேன். இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கிட்டேன், அதுவும் வந்து நல்ல இறைச்சலாக தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எது வந்து நல்லாயிருக்கும், எது வந்து சப்போர்ட் ஆகுன்னு சொல்லுங்கள், நான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையோ எதுவுமே கிடையாது. அதே கேமராவோட மைக் எடுத்துகிட்டே போய் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா பக்கத்தில் சுற்றி பேசுகிறீங்களோட எல்லார் வாய்ஸுமே நல்லாயிருக்கு. ஆனால் என்னோடய வாய்ஸ் மட்டும் நான் பேசும்போது கொஞ்சம் இறைச்சல் அடிக்குது. இதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட வாய்ஸ் வந்து ஹை பிச்சில் இருக்குது, உங்களுக்கு ஒரு காமான வாய்ஸ் கிடையாது அப்படின்னா வந்து இந்த கேமராவை ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த கேமராவை, ஏன்னா வாய்ஸ் குவாலிட்டி வந்து அவங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹை பிச்சு. இதை நான் கிளியர் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஒயர்லெஸ் மைக்கு வாங்கி சரி ஹெல்மெட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அதுவுமே என்ன ஆகட்டும், வின் பிளாஸ்ட்டுக்கு அந்தளவுக்கு அவுட்புட் கிடையாது. மோஸ்ட்லி என் வாய்ஸ் வச்சு பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க மோட்டோ விலாகில். நான் வாங்கும்போது 8500 700 சம்திங் வந்துச்சு. இப்போ இன்றைக்கி டேட்டில் நான் வந்து செக் பண்ணும்போது இன்றைக்கி வந்து February 4, 2026. இன்றைக்கி பார்க்கும்போது 9500 அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போட்டிருக்கு. இதே நீங்கள் அமேசானில் வாங்குற மாதிரி இருந்தாலும் அதில் வந்து ஆஃபர் வரும். அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், அதோட லிங்க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கு, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேமரா, தெரியும்னு நினைக்கிறேன். இது வாங்கினோடனே நான் வந்து ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, இதுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு. நம்ம என்ன நினைப்போம், புதுசாக வந்து ஃபோன் வாங்கினா நம்ம டெம்பர் அடுத்தனாலே போட்டுருவோம், அப்போயே கூட போட்டுருவோம். ஏன்னா வந்து ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா டிஸ்பிளே மாற்ற முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிறனால நம்ம இது ஸ்க்ராட்ச் கார்டு போட்டுருவோம். சொல்லிட்டு இதுக்கு ஆன்லைன் தேடுற கிடைக்கல. அப்புறம் சரி காந்திபுரம், நான் இருக்கிறது கோயம்புத்தூர், காந்திபுரம் மார்க்கெட்டில் இல்லாததே கிடையாது. சரி அங்கே போய் காந்திபுரம் இருக்கிற எல்லா இதுலேயுமே கேட்டேன், இது கிடைக்கவே இல்லை.
அப்புறம் வந்துட்டு நான் ரெகுலராக ஒருத்தர்கிட்ட டெம்பர் ஓட்டிகிட்டு இருப்பேன். அவர் வந்துட்டு நம்ம வடக்கு நண்பர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது, நம்ம அன்ராப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு இதை எடுத்து இங்கே மட்டும் கவர் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 சார்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கும் இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு மட்டும் ஓட்டுறதுக்கு 500. ஃபுல் டைம் ஸ்கேம் தான் அங்கே நடந்தது எனக்கு. ஆனால் வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு கோயம்புத்தூர் டு சென்னை ஒரு vlog பண்ணலான்னு சொல்லி அந்த கேமரா ஃபஸ்ட் நான் வாங்குறேன். அப்போ அந்த ஒரு மோகத்தில் நான் வந்து அப்படி பண்ணிட்டேன். வந்துட்டு உங்கள் சைடில் இருக்குமான்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வேறு இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ரேட் கம்மியாக இருக்குது. 6500 ஒரு கேமரா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ராச்சஸ் ஆனாலுமே நீங்கள் வேறு இதோட சூட் ஆகும். பட் இதில் வந்து சூட் ஆகாது. காரணம் வந்து இது வந்து ஸ்கொயராக இருக்குது. அதான் பிரச்சனை. ரவுண்டு மீன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் லென்ஸு. அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இது எல்லாமே போட்டுக்கலாம். இந்த இதில் வந்து இந்த லென்ஸ்க்கு வந்து போடவே முடியாது. அதனால வந்துட்டு இந்த ஸ்கொயர் டைப்பில் ஒரு நம்ம நண்பர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இதனால என்ன ஆகுதுன்னா லாங் டைமில் இந்த டஸ்டெல்லாம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். இங்கே சென்டரில் மட்டும் ஒட்டியிருக்கும். இந்த கார்னருக்கு அதாவது கொஞ்சம் தள்ளி தான் நின்றுருக்கும். இதை நம்ம ஒட்ட ட்ரை பண்ணாலுமே இப்போதைக்கு இப்படி ஒட்டிக்கும் பார்த்தீங்களா, ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் ஆக 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 அப்படியே ஓப்பன் ஆகி வந்துடும். அதுக்கு இங்கேயே ஒட்ட வந்து முடியாது. ஏன்னா இந்த லாஸ்ட் எல்லாமே லப்பர். இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துட்றாங்க. வந்து ஹெச்டி அவுட். இதே வந்து நீங்கள் காரில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேஷ் கேமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் டிஸ்பிளேலேயே அவுட்புட் பார்க்கறனால அப்படியே பார்த்துக்கலாம். அது ஒன்று. இது சப்போர்ட் பண்ணுறது மோஸ்ட்லி இருக்கிற எல்லா ஆக்ஷன் கேமரா 128 தான் சப்போர்ட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 250 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் 4K 30 FPSல ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த மெமரி கார்டு வந்துட்டு 30 MB/s வந்து அது ரைட் ஸ்பீடு வந்து இருக்கணும். அப்போனா மட்டும்தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். இல்லை வந்து யூ ஆர் நாட் சப்போர்ட்டட் டு ரெக்கார்ட் திஸ் வீடியோ அந்த மாதிரி வந்து எரர் வந்துடும். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் முன்னாடி பார்த்துட்டு தான் வாங்கினேன் மெமரி கார்டு. அதனால் அந்த இஷ்யூ நமக்கு கிடையாது. இது கூட வரும்போது 2 பேட்டரி கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட க்ளோஸ்அப் வியூ தான் பார்த்துருக்கீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து மோட் பட்டன், ஓகே பட்டன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மோட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். இதில் வந்துட்டு ஃபுல்லுமே டச் ஸ்க்ரீன் தான். இப்போது நார்மல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த நார்மல் சீம்லெஸ்ஸு இந்த வி லேப்ஸுங்கிறது இந்த டைம் லேப்ஸ் வர மாதிரி ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷன், அப்புறம் ஒய்ஃபைல வந்துட்டு நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம். இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். வீடியோட ரெசல்யூஷன் பார்க்க போகிறோம். வீடியோ ரெசல்யூஷன் வந்துட்டு இப்போ நம்ம 4K 30 FPS வரைக்கும் வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ வச்சுக்கலாம். 720p 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே நீங்கள் 60 FPS வரைக்கும் எடுக்கலாம், 4K வரைக்கும். அதுக்கப்புறம் 5K மட்டும்தான் 30 FPSல எடுக்க முடியும். இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து மெமரி கார்டு வந்துட்டு V30 அதோட யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும் 4K இதெல்லாம் 30 FPS நீங்கள் எடுக்கும்போது. மைக்ரோஃபோன் வந்து இன்பில்ட் இருக்குது, எக்ஸ்டர்னல் இருக்குது. இந்த ரெண்டுமே நீங்கள் எப்படி வேணுமோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒயிட் பேலன்ஸு, எஃபெக்ட்டு இதெல்லாமே நல்ல ஆப்ஷன் தான். இது நீங்கள் அதை வேணுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயுமே இது இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணுற பாருங்களேன். பேக் கொடுத்துட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இது ஆஃப் ஆயிரும். இந்த டிஸ்பிளே வந்து இப்போ ஆன் ஆயிரும். நான் தெரியல பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இப்போ திருப்பி அதே மாதிரி அமுத்தி பிடிச்சிட்டேன், திருப்பி வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். ஒன்றே ஒன்று நான் சொன்ன மாதிரி வாய்ஸ் மட்டும்தான் ஏன்னா நெகட்டிவ். ஏன்னா வந்து அதோட கிளியர்னஸ் வந்துட்டு வைல் டிரைவிங்கில் வந்து கிடையாது. நம்ம நார்மல் ரூமில் பேசும்போது கரெக்டாக இருக்குது. இதே வைல் டிரைவிங்கில் வந்துட்டு கொஞ்சம் என்னோடய வாய்ஸுக்கு பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.